உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த உலகமே அவரோட மறைவுக்காக உலகத்தில் எங்கே இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரை தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு சொட்டு கண்ணீராவது அன்னைக்கு நாளில் விட்டுருப்போம். ஸோ அப்படி ஒரு நம்மை விட்டு மறைஞ்சு போன மனிதர், நல்ல உள்ளம் கொண்ட ஒருத்தர் கேப்டன் அவர்கள். அவரை பற்றி கொஞ்சம் நல்ல விஷயம் சுடர் பாப்பாவுக்கு எடுத்து சொல்கிறாரு சண்முகம் அவர்கள். அதாவது வீட்டில் வந்துட்டு பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சரளா சொல்லும்போது, தெரியாத ஊரில் எப்படி நீ அனுப்பி வச்ச அப்படின்னு இவர் தேடிட்டு போகிறாரு. ஸோ அந்த குழந்தை போகும்போதுமே வந்துட்டு அவங்க வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு சேர்ந்து அவங்க கூட செஞ்சு பார்க்குறது, இதெல்லாம் ஒரு புதுவித அனுபவமாக நினச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி, அம்மு இவங்க இப்படி பண்ணுறாங்க அம்மு, அப்படி பண்ணுறாங்க அம்முன்னு சொல்லி பேசிக்கிட்டே குழந்தை போகுது. ஸோ இவர் தேடிக்கிட்டே அலைஞ்சு அங்கே போகும்போது பார்த்தா கடையில் நின்று அந்த டிவியை பார்த்துக்கிட்டு கேப்டனோட ஃபைட் சீனெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து கடைசியில் கேப்டனை பாராட்டுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிற்கும் போது போயிட்டு இவர் என்ன பாப்பா இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பால் வாங்கினீங்கன்னா கடைக்கு வந்தோம்னா டக்குன்னு வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு விறுவிறுன்னு வீட்டுக்கு வரணும், இப்படிலாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு கேட்குது, இது யார் மாமா, எதுக்கு அவர் தான் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு, அப்புறம் திரும்ப அவரையே பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் தாம்மா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அவர் அடித்தார் இல்லை, அப்புறம் எதுக்கு அவருக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாராட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து உலகத்தில் இருக்க அந்த தேச துரோகிகளை தான் வந்து அவர் அடித்தார், நல்லவங்களை அடிக்கலை, அதனால தான் அவரை வந்து கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவர் வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரோட்டில் நிறைய பேர் நடந்து போனவங்க கலர் கலராக சாரீஸ்லாம் கட்டிட்டு போகும்போது சுடருக்கு பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மாம்மா எல்லாருமே கலர் கலராக கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா நீ இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, ஜெயிலில் அம்மு எப்போவுமே ஒயிட் கலர் சாரீ தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, வீட்டில் வந்துட்டு அபி ஒரு சாரியில் வந்து நிற்கும்போது அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசின அந்த ஒரு ஞாபகம்லாம் வருது. என்னம்மாம்மா யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைடா வா போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே பார்த்தா அந்த பொண்ணு வீட்டில் இருக்க தியா அவங்களோட எந்த திங்ஸையுமே வந்துட்டு சுடர் எடுக்கக்கூடாது, ஏன்னா சுடரை பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தருண் வந்து இந்த ஏன் பேக்கை பாரு, இந்த ஏன் பேக்கை வச்சுக்கோ அப்படிலாம் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்குள்ளார அந்த ஒரு இது நல்லா போகுது. ஸோ அதுக்கப்புறமா பால் ப்ரெட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இந்தாங்க இதை சாப்பிட்டு கிளம்புங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லும்போது, மற்ற குழந்தைங்க சாப்பிட்றத விட சுடர் சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு சண்முகம். பார்க்கும்போதே அவருக்கு புரியுது, அபி தான் இப்படி சாப்பிடுவா, அப்போ அபி தான் அதை கற்றுக் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது. அதே மாதிரி தருண் வந்துட்டு என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க சுடர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேலே இருக்க அந்த ஒயிட் எல்லாம் சாப்பிட்டு சுற்றி இருக்க அந்த ப்ரௌன் கலரெல்லாம் பிச்சு கடைசி பாலில் போட்டு அதை ஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது, இப்படி நானும் அம்மாவும் ஜெயிலில் இப்படி தான் சாப்பிடுவோம், அங்கே கொடுப்பாங்க பாலும் ப்ரெட்டும், சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, தருணும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு, ஆமாம் இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னோடனே, சீக்கிரமாக தீந்து போயிருமேன்னு தோணுதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சுடர், நானும் இதே மாதிரியே இனிமேல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் தியாவுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, இதென்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த பொண்ணு, அதை சேர்த்து இவனும் பண்ணுறேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போதே பார்த்தா யூனிஃபார்ம் விஷயம், இது என்ன இவங்க 2 பேரோட யூனிஃபார்ம் வேறு மாதிரி இருக்கா, ஜெயிலெலாம் வேறு மாதிரி இருக்குமே, அப்போ வேறு ஸ்கூலுக்கு வேறு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப ஜெயில்னு பேசுகிறது சரளாக்கு வந்து ரொம்பவுமே கோவமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம், சரி நான் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சுடரை அப்படின்னு சொல்லி சண்முகம் கேட்கும் போதுமே, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, சுடருக்கு வந்துட்டு இந்த இடத்துல சிரிப்பு வந்தாலும் டக்குன்னு அவங்க சொல்கிற வார்த்தை அந்த குழந்தை மனசை நோகடிக்குது. எப்போ பாரு ஜெயில்னு, இந்த ஜெயில் போகிறான கேட்காமாவது நான் கொஞ்சம் நேரம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா இவன் இந்த வீட்டையே ஜெயில் மாதிரி மாற்றிடுவா போல அப்படிலாம் சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருந்தாலும், சரி குழந்தைய நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம், இவ்வளோ நம்பி விட்டுட்டு போக முடியாது, ஒழுங்காக பார்த்து போகலான்னு கூட தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே கடையில் வச்சு அவர் கேட்குற விஷயம் என்னென்னா, ஆமாண்டா சுடர் நீ எத்தனை நாளாக வந்துட்டு இந்த ஜெயிலில் இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஜெயிலில் தானே அம்மு என்கிட்ட சொல்லியிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்ததுலேருந்தேனா அப்படின்னா இப்போ சுடருக்கே 10 வயசு ஆகுது, அப்போ 10 வருஷமாக அபி வந்து ஜெயிலில் தான் இருக்காளா, அப்படி என்ன விஷயம் நடந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சைடு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சேம் டைம் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஜெயிலில் போயிட்டு இங்கே சுடரை நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேரெக்டாக அபிக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நிமிஷம் தான் அபிக்கு வந்து சந்தோஷமாகவே இருக்குது, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அப்பாடா ஏற்றுக்கிட்டாங்களே, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியும் சொல்ல முடியாது அபி, ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் என்னமோ அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை, அண்ணன் ஏற்றுக்குச்சில்ல, அண்ணன் இனிமேல் நல்லா பார்த்துக்கோம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்ப அவங்க கேட்குற கேள்வி என்ன, சரி அபி நீ எதுக்காக உங்கள் அண்ணன் வீட்டில் கொண்டு போய் விட சொன்ன, உன் புருஷன் எங்க சுடரோட அப்பா இருக்காருல்ல அவர்கிட்ட விட்டுருக்கலாமே அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல அவங்க சொல்கிற ஒரே விஷயம், இல்லை சுடருக்கு வந்து அப்பா அம்மா எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வில்லனோட என்ட்ரி அப்படிங்கிற ஒன்று வருது.
ஏன்னா அவங்க வந்துட்டு ஸ்வேதா அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே பாண்டியன் ஸ்டோரில் வந்துட்டு பழனி மாமாவுக்கு ஒய்ஃபாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இங்கே வந்து ஸ்வேதாங்கிற கேரக்டர். ஸோ அவங்களோட அக்காவோட பிறந்த நாளுக்கு தான் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. ஸோ கூடவே ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க இல்லையா, ஸோ அந்த பையனுக்கும் இந்த சுடருக்கும் தான் ஃப்யூச்சரில் வந்துட்டு காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எல்லாம் நீயே கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கும்போதுமே பார்த்தா வெளியில் விளையாடிட்டு இருக்க ஒரு குழந்தைகிட்ட வந்துட்டு இங்கே உள்ளே இருக்கவங்க அபி அப்படின்னு அந்த குழந்தையோட பேரை சொல்லி கேட்கும்போதே ஸ்வேதாக்கு அப்படியே ஒரு எரிச்சல் வருது. ஏன்னா இந்த இடத்துல அதுவும் இந்த நாள் அதுவுமா அபிங்கிற பேரையோ அபின்னு பேர் வச்சவங்களோ இல்லை அதை கூப்பிடுறவங்களோ யாருமே இங்கே இருக்கக்கூடாது, மரியாதை எல்லாரும் வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ வந்தவங்களையும் அந்த இடத்துல அவமானப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்களையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளியே அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அபி அந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்களா, இந்த இடத்துல அந்த பையன் வந்துட்டு அங்கிள்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ அந்த பர்சன் கிட்ட தான் வந்துட்டு எதனால வந்து உங்ககிட்ட எல்லாரும் கோவமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்களே, ஸ்வேதாமா என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த நான் தான் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு சுடரோட அப்பாவா இல்லை அந்த அங்கே இருக்கிற அந்த பர்சன் தான் வந்துட்டு வில்லனா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.